ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். யாரை பார்த்து இயேசுப்பா மன்னிங்கன்னு சொல்றாரு? தன்னை தூஷித்தவர்களுக்கு, தன்னை பரியாசம் பண்ணினவர்களை பார்த்து, தன்னை அறிந்தவர்களை, அவரை பத்தி பொய்யா குற்றம் சாட்டினவர்களை, அவரோட சிலுவையில அரைஞ்சவங்களை, அநேகரை பார்த்து அவர் இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொன்னார் இயேசுப்பா. நம்மள எத்தனை பேர் நம்மள தூஷித்தவங்களை, நம்மள திட்டினவங்களை, இப்பெல்லாம் நம்ம ஒரு வார்த்தை சொன்னா கூட நம்மள கோவப்பட்டுருவோம். ஆனா ஏசப்பா பாத்தீங்களா, அவர் அரைஞ்சவரை, அவர் மூஞ்சில துப்பினவரை, அவங்களெல்லாம் கூட ஏசப்பா மன்னிக்கிறாரு. இந்த வார்த்தையை நான் எடுக்கும் போது நான் குழப்பமா எடுத்தேன். ஏன்னா நான் இந்த வார்த்தை எனக்கு எடுக்கணும்னு எனக்கு தோணல. நான் கடைசி நாள் தான் எடுத்தேன். எனக்கு அவ்வளவு பயம். ஏன்னா நான் நிறைய விஷயத்துல மன்னிக்க மாட்டேன், கோவப்பட்டுருவேன் டக்குன்னு யாரா திட்டினா கூட. தேவன் ஆனா இந்த வார்த்தையை கொண்டு என்ன பேசி வழிநடத்தினாரு. இனிமே நான் இப்படி செய்யக்கூடாதுன்றது எனக்கு பேசினாரு. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்ல, நம்மள துப்பினவர்களை, அடிச்சவங்களை, நம்ம மேல கோவப்பட்டவங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்னா மன்னிக்கணும். அப்படி நம்ம மன்னிக்கும் போது நம்மளுடைய பரமபிதா நம்மள மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம மன்னியாது இருந்தோம்னா நம்மளுடைய தப்பிதங்களை என்ன பண்ண மாட்டாரு, பரமபிதா மன்னிக்கவே மாட்டாரு. அவர் மன்னிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில என்ன வருதுன்னா மறுவாழ்வு வருது. ஏசு கிறிஸ்து மன்னிக்கிறவரா இருக்கிறார். அவர் மன்னிக்கிறதுனால நம்ம மறுவாழ்வுல நம்ம வரோம். இப்ப நம்ம அநேகர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அநேக பாவங்களை செஞ்சிருப்போம், உலக காரியத்துல இருந்திருப்போம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம மனம் திரும்பும் போது நம்மளுடைய மறுவாழ்வான நம்ம சபைக்கு, நம்மளுடைய கர்த்தர்கிட்ட நம்ம வரோம். அது நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு தரவரா இருக்கிறாரு. ஆமென். யாத்திராகமும் 34வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமென். அவர் 1000 தலைமுறை மட்டும் நம்மள மன்னிக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்மள யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு விஷயம் அவர் நம்மள மன்னிக்காத, நம்மள தண்டிச்சாருன்னா நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்திருப்போமா? கர்த்தர் நம்மள மன்னிக்கிறவரா இருக்கிறார். நம்மளுக்குள்ள என்ன இருக்கும்? நம்ம கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறது நான் அவரை பாடி துதிக்கிறது மட்டும் இல்ல, அது மாதிரி வெள்ளை துணி போடுறதுக்கு மட்டும் கிடையாது, அவரை மாதிரி மன்னிக்கிறவங்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை பேர் மன்னிக்காதவங்களா இருக்கிறீங்க? நான் மன்னிக்காதவர்களா இருந்தேன். இந்த வார்த்தையை எடுக்கும் போது கர்த்தர் என்னோட பேசினது, நான் இனிமே எல்லாரையும் மன்னிப்பேன். கர்த்தர் நீங்க இப்ப யோசிச்சு, நீங்க சபை முடிஞ்சு போகும்போது நீங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு, நீங்க யாருக்கிட்ட எல்லாம் கோவமா இருக்கிறீங்களோ, யாருக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு இருக்கீங்களோ, அவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கிறவங்களா இருக்கணும். அவர் நம்மளுக்கு 1000 தலைமுறைக்கும் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம இப்ப மன்னிக்கலன்னா எப்படி? வாசிக்கலாம். ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்க தயவு பொருந்தினவரா இருக்கிறார். அவர் பாத்தீங்களா எவ்வளவு ஒரு கிருபை உள்ளவர். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பொருந்தினவர். அவரோட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லனை கூட அவர் மன்னிச்சு கடைசி நாள்ல பரலோகத்துல ஏத்துக்கிட்டாரு. நம்ம அவர் மன்னிப்புனாலதான், அவருடைய தயவுனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2வது பாயிண்ட் கர்த்தர் மன்னித்தா. அவர் மன்னிக்கிறதுனால, மன்னித்ததால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்குள்ள மன திரும்புதல் உண்டாகுது. இப்ப கர்த்தர் மன்னித்தாருன்னும் போது யோவான் 8வது அதிகாரம் 1-11வது வசனம் வரைக்கும் வாசிங்க. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள்.
இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஏசு கிறிஸ்து ஒரு விபச்சாரியை பார்த்து நீ போ, இனி பாவம் செய்யாதுன்னு சொல்றாரு. நம்ம எத்தனை வாட்டி தப்பு செஞ்சுட்டு நம்ம சபையில உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போம். அந்த தப்பெல்லாம் மன்னிக்கிறதுனாலதான் நம்ம இன்னி வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கோம். தேவன் நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை மன்னிக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு விபச்சாரியை மன்னிக்கிறாரு. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம சண்டை போட்டு நம்ம அவங்க கிட்ட பேசாம இருக்கிறோம். அவங்க கிட்ட மூஞ்ச தூக்கி வருஷக்கணக்கா பேசாதவங்களா இருக்கிறாங்க. நம்ம இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்க சொல்லணும், அவ விபச்சாரி, அந்த ஊரே அவளை கல்லெறிய பாக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து அவளை நீ போ, நீ பாவம் செய்யாது, அந்த வார்த்தையை கேட்ட அவ உடனே மனம் திரும்பினா. இனி அவ வாழ்க்கையில அந்த பாவமே அவ செய்யல. நீங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து நம்மளை மன்னிக்கும் போது நம்ம உடனே மனம் திரும்பிடணும். அவர் நம்மளை மன்னிக்கிறாருன்றதுக்காக அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடிக்கடிக்கு நம்ம அதை பண்ணக்கூடாது. அவர் மனம் திரும்பினது போல நம்ம மனம் திரும்பலாம். 3வது பாயிண்ட் மன்னிப்பவர், மன்னிக்க கற்றுக் கொடுப்பவர். மத்தேயு 18வது அதிகாரம் 20-35 வரைக்கும். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இங்க பேதுரு கேட்கிறாரு, என் சகோதரனை நான் எத்தனை வாட்டி மன்னிக்கணும்? 770 முறை மன்னிக்கணும் கேட்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் நம்ம சகோதரர்கிட்ட சகோதரி கிட்ட பேசாம இருக்கிறோம்? நீங்க பைபிள்ல போட்டிருக்கு, நம்ம சகோதரனோட நம்ம கோவப்பட்டுட்டு காணிக்கை போட்டா கூட அந்த காணிக்கையை கூட என்ன பண்ண மாட்டாரு, கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நீங்க எத்தனை பேர் கோவத்தோடு இருக்கிறீங்க? அவர் நம்மளுக்கு மன்னிக்க கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம மன்னிக்கணும். நம்ம மன்னிக்கிறவங்க தான் நம்ம கிறிஸ்துவங்களுக்கு மன்னிக்கிற குணம் இருக்கணும். அவர் நம்மளுக்கு மன்னிக்க கற்றுக் நீங்க மன்னிக்கும் போது வெளியே ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய தப்பிதங்களை நீங்க மன்னிக்கும் போது அவங்க பார்ப்பாங்க, கிறிஸ்துவர்கள்ன்றாலே மன்னிக்கிறன்ற ஒரு குணம் அவங்களுக்கு தெரிய வந்துடும். அப்ப என்ன பண்ணுவோம், அவங்களே தானா சபைக்கு வந்துருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், மன்னிக்கிற குணத்தை மட்டும்தான் கர்த்தர் இடத்துல நீங்க பிரதிபலிக்கிறவளா இருக்கணும். இப்ப ஜெபம் பண்ணும் போது நிறைய பேர் சண்டை போட்டுட்டு அந்த சண்டையோடு ஜெபம் பண்றவங்க இருப்பாங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஒரு மனதோட ஜெபம் பண்ணணும். எந்த சண்டையோடோ கசப்போடோ நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அவங்களோடு நம்ம ஒருமனப்பட்டு நம்மளுடைய தப்பிதங்களை அவங்க கிட்ட அவங்களுடைய தப்பிதங்களை நம்ம மன்னிச்சு அவங்க கிட்ட நம்ம ஒரு மனமா ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்மளை வழிநடத்துறா இருக்கிறாரு. நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்கணும். இது மன்னிக்கிறவரா இருக்கிறார் இயேசு, மறுவாழ்வு கொடுக்கிறவரா இருக்கிறார், மன்னித்தவரா இருக்கிறார், மனம் திரும்ப செய்கிறவரா இருக்கிறார், மன்னிப்பார், மன்னிக்க கற்றுக் கொடுப்பார். நாமளும் மன்னிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாகவே ஆண்டவராக இயேசு மன்னிக்கிறவராக இருந்தார். யார மன்னிச்சாரா? அடிச்சவங்களை மன்னிச்சாராம். முகத்துல காரி துப்புனவங்களை மன்னிச்சாராம். ஆணியால அடிச்சவங்களை மன்னிச்சாராம். அவருடைய ஆடைகளை கிழிச்சவங்களை எடுத்தவங்களை மன்னிச்சாராம். யோசிச்சு பாருங்க, நமக்கு யாருன்னா இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்களா? கீழே துப்பி இருப்பாங்க, மூஞ்சில யாரும் துப்பி இருக்க மாட்டாங்க. உங்க தலையில யாருன்னா கொட்டினது யாருன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ உச்சபட்சமான அந்த பாடுகளை கூட அவர் அனுபவிச்சு அவர் சொல்றாரு, நான் பிதாவே, யார் மன்னிக்கணும்? ஏன்னா ஏசு கிறிஸ்து மன்னிக்கிறார். அதனாலதான் பிதா கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஏசு சும்மா இருந்தாலும் பிதா என்ன பண்ண மாட்டாரு, சும்மா இருக்க மாட்டார். அதனால இவங்களை அடிச்சிடுவாருன்னு தெரியும். அதனால யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு? பிதாவே, இவர்களை மன்னியும்.
சில நேரங்கள்ல நமக்கு விரோதமாய் சில பேர் செயல்படுவதை நாம மட்டும் மன்னிச்சா போதாது, நம்முடைய ஆண்டவரும் அவங்கள என்ன செய்யணும்? மன்னிக்கணும். சரி, இந்த மன்னிப்பு என்பது பிரதானமான ஒன்று. அதை கிறிஸ்துவர்கள் ஆகிய நாம அறிந்து கொள்ளணும். இந்த வசனம் வந்த உடனே நான் அநேகரை என்ன பண்ணேன்? மன்னிக்காம இருந்த மன்னிச்சேன்றாங்க. வசனம் உங்களுக்கு வரும்போது மட்டும் இல்ல, படிக்கும் போதே நமக்குள்ள அந்த வசனத்தின்படி கீழ்ப்படி ஆரம்பிக்கணும். ஆமென். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரத்தை எடுங்க. 11வது அதிகாரம் 25, 26 வாசம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பாருங்க, உங்க ஜெபம் கேட்கப்படணும்னாலே நீங்க என்ன செய்யணுமா? ஃபர்ஸ்ட் நீங்க மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கணும். கசப்பான எண்ணத்தோடு, கோபத்தோடு, எரிச்சலோடு சிலரை மன்னிக்காம, ஒப்புரவாகாம நீங்க ஏறெடுக்கிற ஜெபம் எங்க போகாதான்? எங்க போவாது? தேவனிடத்துல போகாது. இன்னைக்கு சில பேருக்கு பழி வாங்குகிற குணம், சில பேருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அத என்ன சொல்லுவாங்க? கரம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. கரம் வச்சுட்டான்டா அப்படிம்பாங்க. அப்ப பாருங்க, கவனிங்க, அந்த மாதிரி குணத்தை ஏசப்பா விரும்பல. அல்லேலூயா. சொல்லுவாங்க சில பேர், உனக்கு ஒரு காலம் வந்தா பாத்துக்கிறேன்டா அப்போ அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. ஏன் அப்படி சொல்றாரு? அடுத்த வாக்கியத்தை வாசிங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நீங்க மன்னிக்கலனா உங்க குற்றத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? இப்ப நிறைய பேர் நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டோம். நாம ஃபர்ஸ்ட் மத்தவங்கள மன்னிக்கிற குணம் உள்ளவங்களா இருக்கிறோமா? அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களா இருந்தாதான் நம்முடைய பாவங்கள் நமக்கு இல்லைன்னா என்ன ஆகாதுங்க? அப்ப லிஸ்ட்ல இன்னும் பாவங்கள் பெருகிக்கிட்டே தான் இருக்கும். நீ மன்னிக்காத வரைக்கும் உன்னுடைய காரியங்கள் மன்னிக்கப்படாது. அப்ப மன்னிக்கிறவனாக நம்ம முதல்ல மாறணும். யார மன்னிச்சாரு? அவருடைய ஜீவன் போகிற காரியத்திற்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் மன்னித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம மன்னிக்கணும். ஆமென். உங்களுக்கு எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. சில பேர் தூக்கி தலைமையில வச்சுக்குவாங்க. நான் அதை பத்தி சொல்லல. ஒருத்தவங்க கிட்ட நம்ம என்ன செய்யணும்? சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா எல்லாரையும் மன்னிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா பாவிகளையும் தூக்கி வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது. அது வேற. புரிஞ்சுக்கணும். மன்னிப்பு வேற, ஐக்கியம் வேற. ஆமென். எல்லாரையும் மனசாரம் மன்னிங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நம்முடைய இந்திய தேசத்துல ஜீப்ல வைத்து ஒரு குடும்பத்தை கொளுத்துனாங்க. ஒரு ஒரு தகப்பன், 2 ஆண் பிள்ளைகள், அவருடைய மனைவியும் பெண் பிள்ளையும் வேற ஊர்ல இருந்தாங்க. அந்த சகோதரி சொன்னாங்களாம், என் கணவரையும் என்னுடைய பிள்ளைகளையும் கொன்றவர்களை நான் மனதார கிறிஸ்து என்னை மன்னித்தது போல மன்னிக்கிறேன்னு சொன்னாங்களாம். கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆமென். முடியுமா? காலை மிதிச்சிட்டாலே 10 கேள்வி கேட்கறாங்க இங்க. இந்த அன்பை, இந்த மன்னிப்பின் குணத்தை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னிச்சீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு. நீங்க மன்னிக்காட்டா உங்களுக்கும் என்ன இல்லை? மன்னிப்பு இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்.